இங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல உயரதிகாரி ஒருத்தர் அங்க இருக்க எல்லாத்தையுமே லைனா நிக்க சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து வெயிட் மிஷின்ல வெயிட் பார்க்க சொல்லுவாரு. உடனே ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வருவாரு. அவருமே இப்ப வெயிட் பார்க்கும் போது 80 கீழ இருக்கனால அவர் தனியா போய் நிக்க சொல்றாங்க. அடுத்த ஆள் வருவாரு. இவரும் 80 கீழ இருக்கனால இவரையுமே அவர் கூட போய் நிக்க சொல்றாங்க. அடுத்த ஆள் வருவாரு. அவர் வெயிட்ட பார்த்தா 100 கிலோ காட்டுது. அதை பார்த்தோன்னு உயரதிகாரியுமே என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டும் தனியா போய் நிக்க சொல்றாரு. இப்ப அடுத்த ஆள ஒரு பொண்ணு வருவாங்க. அந்த பொண்ணோட வெயிட்ட பார்த்தா 44 தான் காட்டுது. அதை பார்த்தோன்னு என்னமா இது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணுமே எந்த பதிலும் பேசாம பின்னாடி திரும்பி ஒருத்தரை பாக்குறா. ஏன் இவரை பாக்குறாருன்னா இவர் தான் எப்பயுமே அந்த பொண்ணு கொண்டு வர சாப்பாடை வாங்கி வாங்கி சாப்பிட்டுருவாரு. அதனால அந்த பொண்ணு எப்பயுமே பட்னியா தான் கிடப்பா. அதனால இப்ப இந்த பொண்ணுமே 80 கீழ இருக்கனால இந்த பொண்ணுமே ஃபர்ஸ்ட் நிக்க சொன்ன கூட்டத்தோட போய் நிக்க சொல்றாங்க. இப்ப அடுத்த ஆளுன்னு சொன்னோன்னே ஒருத்தர் வருவாரு. அவரை பார்த்தோன்னே நீ வெயிட்டே போட தேவையில்ல, அந்த பக்கம் போய் நில்லு அப்படின்னு சொல்றாரு. இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் மட்டும் பின்வாங்க பாப்பாரு. உடனே உயரதிகாரி அவரையுமே கூப்பிடுவாரு. அவருமே வெயிட் பார்க்கறதுக்கு முன்னாடி தான் பாக்கெட்ல இருக்க ஏர்பட்ஸ், கடலை மிட்டாய், போனு, விக்ஸ், சீப்பு, பர்ஸ்னு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இவருமே வெயிட் பார்க்க வருவாரு. அப்ப இவரோட வெயிட் பார்த்தா 80க்கு மேல இருக்கு. அதனால இப்ப உயர் அதிகாரியுமே இவரை சிட்டப்ஸ் போட சொல்லுவாரு. ஆனா இவரால் ஒழுங்கா போட முடியாது. அதனால இப்ப இன்னொருத்தரை போட்டு காட்ட சொல்லுவாங்க. அவருமே கரெக்டா போட்டு போயிருவாரு. அவரை பார்த்து இவர் போடும் போது கீழே விழுந்துருவாரு. இதை பார்த்தோன்னு உயர் அதிகாரியுமே இவங்க 3 பேத்தையுமே உடனே சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு பக்கத்துல இருக்க அதிகாரியுமே வேணாம் சார், அவங்க பாவம், அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இவங்க இந்த டைமை பயன்படுத்திக்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணாங்களாங்கிற வீடியோ வேணும்னா கமெண்ட்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட பார்ட் 2 போடுறேன்.